வழக்கமா ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரோ அல்லது வந்து ஒரு கட்சி தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கனத்த போர்ட்போலியோ தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க தேர்வு செய்தது நீங்க வந்து ரொம்ப லுக்ரேட்டிவ் போர்ட்போலியோஸா இருக்கும் அது. ஆனா நீங்க தேர்வு செய்தது விளையாட்டுத்துறை. ஏன் வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் நீங்க தேர்வு செய்தீங்க? இதுல எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இன்னும் என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கவனிக்கலைங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், எஸ்பிஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது அரசனுடைய எந்த துறையினுடைய எந்த ரிவ்யூ மீட்டிங்கும் எஸ்பிஐ டிபார்ட்மெண்ட் நடத்தலாம். இந்த துறையில நான் அமைச்சர் இருக்கிறதுனால இந்த 3 வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் வந்து குறைந்தது 3 முறை பயணம் செஞ்சிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வர சொல்லி, மக்கள் பிரதிநிதிகள் வர சொல்லி ஆய்வு கூட்டம் நடத்துவோம். அது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகும். ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன ஒர்க் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அது அந்த அளவுக்கு நடந்திருக்கு, அந்த மாவட்டத்திற்கு வேற என்ன தேவைப்படுது, அங்க இருக்க எத்தனை மனுக்கள் வந்திருக்கு, இப்படி அந்த ஆய்வு கூட்டங்களையும் நாங்க நடத்தியிருக்கிறோம். இன்னொன்னு, மகளிர் சுய உதவி குழுக்கள். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த துறையும் வச்சிருந்தாரு. அது இதை விட மிகப்பெரிய கனத்த துறை. ஏன்னா வந்து 4.5 லட்சம் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் மகளிர் சுய குழுல மெம்பர்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறோம், நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம்.